Hello everyone. Now we are going to discuss about block diagram reduction. So block diagram reduction. Block diagram reduction. So before getting into block diagram reduction, block diagram na enna first புரிஞ்சிக்கணும். Block diagram ன்றது என்னன்னா, it is a pictorial representation. இதுன்னா சிம்பிளா கரெக்டா சொல்லணும்னா graphical representation of a system. Of a system. So let us say we are having a system. ஒரு சிஸ்டம் இருக்குன்னு வச்சுக்கலாம். இந்த சிஸ்டம்க்கு நான் ஒரு இன்புட் கொடுக்குறேன். என்னோட இன்புட் என்னவா இருக்கும் அப்படின்னா, என்னோட இன்புட் வந்து ஆர் ஆஃப் எஸ்ன்னு வச்சுக்கிறேன். என்னோட அவுட்புட் வந்து சி ஆஃப் எஸ். இதெல்லாம் லாப்லேஸ் டொமைனில் இருக்கு. ஸோ லாப்லேஸ் டொமைனில் ஸோ ஆர் ஆஃப் எஸ் சி ஆஃப் எஸ். இந்த சிஸ்டமோட பிளாக் இருக்குல்ல, இந்த நடுவில் ஒரு பிளாக் இருக்குல்ல, இந்த பிளாக்கோட ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் வந்து ஜி ஆஃப் எஸ்ன்னு வச்சுக்கலாம். அப்போது transfer function நம்ம என்ன சொல்லுவோம், transfer function is Laplace of output divided by Laplace of input. அப்போ எனக்கு என்ன கிடைக்கும், Laplace of output ஆல்ரெடி Laplace டொமைனில் இருக்கிறதால அந்த அவுட்புட் யாருன்னா C of S divided by R of S. இப்போ என்னோட அவுட்புட் என்னவா இருக்கும், G of S. ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன்ன்றது இங்கே G of S. ஸோ வேற எப்படி எழுதலாம், என்னோட அவுட்புட் என்னவா இருக்கும்னா ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் இன்டு த இன்புட் அப்படின்னு எழுதலாம். ஸோ இதுதான் பேசிக். ஸோ இப்படி ரெப்ரசென்ட் பண்ணுறது பேர் தான் என்னன்னு சொன்னால் பிளாக் டயக்ராம். ஸோ இந்த பிளாக் டயக்ராமோட பேசிக் காம்பனன்ட்ஸ் ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். பேசிக் காம்பனன்ட்ஸ் ஆஃப் அ பிளாக் டயக்ராம். ஸோ இந்த பிளாக் டயக்ராமில் ஃபஸ்ட்டு யார் இருப்பான்னா, பேர்லேயே பிளாக் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு காம்பனண்ட் யாரை பார்க்க போகிறோம்னா பிளாக்ஸ். இந்த பிளாக் அப்படின்றது என்னென்னா சிம்பிளாக ஒரு பாக்ஸ் மாதிரி ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்னது தான், இந்த பாக்ஸ் தான் என்ன அப்படின்னா we call it as a block. ஸோ இந்த பாக்ஸ் தான் என்னன்னா we call it a block. ஸோ இது இந்த பிளாக்குக்கு ஒரு இன்புட்டோ ஒரு அவுட்புட் கொடுக்க போகிறோம். இந்த பாக்ஸ் பார்ட் இருக்குல்ல, இந்த பாக்ஸ் பார்ட் பேர் தான் பிளாக். ஸோ இந்த பிளாக்குள்ள யூஸ்வலாக என்ன இருக்குன்னா, என்ன ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன்றது இருக்கும். ஸோ நம்ம டூ டைப்ஸ் ஆஃப் பிளாக்ஸ் பார்ப்போம். ஒரு பிளாக் என்னன்னா கெயின் பிளாக், அங்கே நம்ம ஜீன் உள்ள இருந்துச்சுன்னா இட் இஸ் a கெயின் பிளாக். இன்னொரு பிளாக் என்னன்னா ஃபீட்பேக் பிளாக். ஸோ டூ டைப்ஸ் ஆஃப் பிளாக்ஸ் இருக்கு. ரெண்டாவது பிளாக் முடிஞ்சு. ஸோ நெக்ஸ்ட் ஒன் சம்மிங் பாயிண்ட். இந்த சம்மிங் பாயிண்ட்ன்றது நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பிளாக், ஒரு காம்பனண்ட் இன் பிளாக் டயக்ராம். ஸோ இது எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு சர்க்கிளில் இப்படி ஸ்ப்ளிட் பண்ணியிருப்போம். ஸோ லெட் அஸ் சே ஐம் கிவிங் an input A and an input B. இப்போ இந்த இடத்துல நான் இங்கே ப்ளஸ் கொடுத்துட்டேன், இங்கே மைனஸ் கொடுத்துட்டேன் நெக்ஸ்ட்டு. ஸோ என்னுடைய அவுட்புட் என்னவா இருக்கும்னா A is getting added and B is getting subtracted. அப்போ A நம்ம ஆட் ஆகுது, B சப்ராக்ட் ஆகுது, A மைனஸ் B வரும். இப்போ இதுவே எப்படி எடுத்துக்கலாம், இன்னொரு சிஸ்டம் எடுத்துக்கலாம். இந்த சிஸ்டமில் இங்கேயும் ப்ளஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம், இங்கேயும் ப்ளஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம். என்னோட இன்புட் என்ன A B. அப்போ என்னோட அவுட்புட் என்னவா இருக்கும், ஏவும் ஆட் ஆச்சு ப்ளஸ், ஸோ பியும் ஆட் ஆச்சு, ஸோ ப்ளஸ் பி. அப்போ எனக்கு A ப்ளஸ் பி கிடைக்கும். இல்லை இங்கே நம்ம இன்னொரு இன்புட் கூட ஆட் பண்ணிக்கலாம் எனக்கு தேவைப்பட்டா. we can have n number of inputs. இப்போ சின்னு ஒரு இன்புட் நான் இங்கே ஆட் பண்ணுறேன். இந்த சியோட சைன் மைனஸ்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன ஆகும், ஏ ப்ளஸ் ஏவும் பியும் ஆட் ஆகுது, வேற சி என்ன ஆயிடுச்சுங்க மைனஸ் ஆயிடுச்சு. அப்போ ஏ ப்ளஸ் பி மைனஸ் சி. இதுதான் ஒரு சம்மிங் பாயிண்டோடைய ஃபங்க்ஷன். ஸோ நெக்ஸ்ட் மூணாவது என்ன அப்படின்னா டேக் ஆஃப் பாயிண்ட். டேக் ஆஃப் பாயிண்ட். ஸோ டேக் ஆஃப் பாயிண்ட் அப்படின்னா என்னன்னா, லெட் அஸ் சே ஒரு பிளாக் இருக்கு, இங்கே ஒரு இன்புட் நான் கொடுத்துருக்கேன், ஏ என்ற இன்புட் கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஏ என்ற இன்புட் எனக்கு இன்னொரு இடத்துலையும் தேவைப்படுது. அப்போ என்ன பண்ணுவேன், இந்த ஏ என்ற இன்புட் கிட்ட இருந்து ஒரு பாயிண்ட் எடுத்துப்பேன், இந்த பாயிண்ட்ல இருந்து ஒரு 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 லைன் எடுத்து ஒரு பாத் கொண்டு போகிறேன். ஸோ என்னோட வேல்யூ என்ன இருக்குன்னா, இங்கே போகிற இன்புட்டும் ஏவா இருக்கும், இங்கேருந்து அந்த அதே இன்புட்டை நான் டேக் ஆஃப் பண்ணி இன்னொரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ இந்த பாயிண்ட்டுக்கு பேர் தான் அப்படின்னு என்னன்னு சொன்னால் டேக் ஆஃப் பாயிண்ட். ஸோ தீஸ் ஆர் த பேசிக் காம்பனன்ட்ஸ் ஆஃப் எ பிளாக் டயக்ராம். இதுதான் மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்ணுறது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, டிப்பிக்கலாக நம்ம இன்புட் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம், அவுட்புட் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு பிளாக் டயக்ராம்லேயோ மோஸ்ட்லி கண்ட்ரோல் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் நம்ம இன்புட்டை
ஆர் ஆஃப் எஸ்ன்னு சொல்லுவோம் அண்ட் அவுட்புட்டை சி ஆஃப் எஸ்ன்னு சொல்லுவோம். இது ஜென்ரலாக நம்ம ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய மெத்தட். ஸோ இதுதான் பேசிக். ஸோ பேசிக்ஸ் ஆஃப் பிளாக் டயக்ராம் பார்த்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் மூவிங் ஆன் டு ரூல்ஸ் ஆஃப் பிளாக் டயக்ராம் ரெடக்ஷன். ஸோ ரூல்ஸ் ஃபார் பிளாக் டயக்ராம் ரெடக்ஷன். BDRனா பிளாக் டயக்ராம் ரெடக்ஷன் வச்சுக்கலாம். ஸோ ரூல்ஸ் ஃபார் BDR. ஸோ ஃபர்ஸ்ட் ரூல் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 2 blocks in cascade. Cascade இல்லைன்னா வேற எப்படி சொல்லலாம்னா சீரீஸ் அப்படின்னு சொல்லலாம். 2 blocks சீரீஸாக இருக்கு. ஸோ இந்த பிளாக் டயக்ராம் ரெடக்ஷன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த ரெடக்ஷன் எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். எதுக்கு பண்ணுறோம் பிளாக் டயக்ராம் ரெடக்ஷன் அப்படின்னா, இப்போ நமக்கு இந்த இடத்துல ஒரு பிளாக் டயக்ராம் நான் காமிக்கிறேன். ஸோ லெட் அஸ் சே இப்படி ஒரு கொஷின் இருக்கு. ஸோ இந்த கொஷின் இருக்கா. ஸோ இப்படிப்பட்ட ஒரு கொஷினில் இங்கே பார்த்தீங்கன்னா we are having a big block diagram. ஸோ இந்த பிளாக் டயக்ராமில் பார்த்தீங்கன்னா நிறைய பிளாக்ஸ் இருக்குது. சம்மிங் பாயிண்ட் இருக்குது, G1 இருக்குது, G2 இருக்குது, G3 இருக்குது, H2, G4 மாதிரி நிறைய பிளாக்ஸ் இருக்குது. ஸோ நிறைய பிளாக்ஸ் இருக்குது. அது நம்ம என்ன பண்ணுவோம்னா ரெடியூஸ் பண்ணி வில் பிரிங் இட் டு அ சிங்கிள் பிளாக். ஒரே பிளாக் இருக்க மாதிரி வில் ரெடியூஸ். இதுதான் நம்ம பண்ண போகிற பிளாக் டயக்ராம் ரெடக்ஷன். ஸோ அப்போ இந்த மாதிரி நம்ம மாற்றும் போது ஒரு பிளாக்ஸ்க்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். நம்ம மாற்றும் போது அந்த ஃபங்க்ஷன் மாறாமல் அந்த பிளாக்கோட ஃபங்க்ஷன் அதுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு நம்ம சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். இது இன்னும் புரிஞ்சுக்கணும்னா இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ லெட் அஸ் சே ஒரு பிளாக் இருக்குது. ஓகே, G1 ஒரு பிளாக் இருக்குது, பக்கத்தில் இன்னொரு பிளாக் இருக்குது G2. என்னோட இன்புட் வந்து நான் ஏன்னு ஒரு இன்புட் கொடுக்குறேன். ஸோ எனக்கு என்ன கிடைக்கும் அவுட்புட்டா அப்படின்னு செக் பண்ணோன்னா என்னோட அவுட்புட் என்னவா இருக்கும். ஸோ என்னோட அவுட்புட் வில் பி, சரி இங்கே ஏக்கு இங்கே ஜி இருக்கு, G1 இருக்கு. அப்போ இங்கே தாண்டி இங்கே வரும்போது எனக்கு இங்கே என்ன அவுட்புட் கிடைக்கும், A இன்டூ G1, AG1. இங்கேருந்து இங்கே தாண்டும் போது AG1 will get multiplied to the G2 and I'll get AG1, G2. ஸோ நெக்ஸ்ட் அப்போ நம்ம என்ன சொல்கிறோம், G1, G2 ரெண்டு பிளாக்ஸ் எனக்கு இருக்கும்போது நான் ஒரு இன்புட் கொடுத்தேன்னா என்னோட அவுட்புட் வில் பி AG1, G2 கிடைக்கும்னு சொல்லிட்டு. இப்போ எனக்கு என்ன பண்ணணும்னா இதை நான் ஒரே பிளாக்காக மாற்ற போகிறேன். எனக்கு ரெண்டு பிளாக் இருக்குது, நிறைய பிளாக்ஸ் இருக்குது. ஸோ என்னோட எய்ம் என்னன்னா பிளாக் டயக்ராம் ரெடியூஸ் பண்ணணும். ஸோ இதை ஒரே பிளாக்காக கன்வெர்ட் பண்ண போகிறேன். ஸோ நான் அதே இன்புட் கொடுக்குறேன், ஏன்னு இன்புட் கொடுப்பேன். இதை ஒரே பிளாக்காக மாற்றிட்டேன். பட் எனக்கு என்ன பண்ணக்கூடாதுன்னா பிளாக்கை மாற்றினதால எனக்கு அவுட்புட் சேஞ்ச் ஆகக்கூடாது. இதே அவுட்புட் தான் எனக்கு இங்கே கிடைக்கணும். ஸோ எனக்கு இங்கே என்ன அவுட்புட் இருக்குது, எனக்கு இங்கே இருக்க அவுட்புட் என்னது, AG1, G2, AG1, G2. ஸோ எனக்கு இதே அவுட்புட் வேணும். பட் நான் இந்த ரெண்டு பிளாக்கும் ஒரே பிளாக் காமன் பண்ணிட்டேன். அப்போ எனக்கு இதுக்குள்ளே என்ன இருந்தால் அது கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்குள்ளே எனக்கு G1 டாட் G2ன்னு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. இங்கே தாண்டும் போது A இன்டூ இந்த பிளாக் மல்டிப்ளை ஆச்சுன்னா எனக்கு இங்கே என்ன கிடைக்கும், AG1, G2 கிடைக்கும். ஓகே, ஸோ இதான். ஸோ அப்போ என்ன பண்ணியிருக்கோம், ரெண்டு பிளாக் இருக்கும் போது 2 பிளாக்ஸ் கேஸ்கேடில் இருக்கும் போது அதை நம்ம எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம்னா ஒரே பிளாக்காக சிம்பிளிஃபை பண்ணலாம். அப்படி பண்ணும்போது இந்த ரெண்டு பிளாக்ல இருந்த கெயின்ஸ் ஒன்றா ஆகிடும், மல்டிப்ளை ஆகிடும். ஸோ இதுதான் யூஸ்வலான ஒரு டெக்னிக். ஸோ மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட் ரூல் என்னன்னா இங்கே நம்ம சீரீஸ் பார்த்த மாதிரி 2 பிளாக்ஸ் இன் பேரலல். ஸோ பேரலில் ரெண்டு பிளாக் இருந்தால் அப்போ எப்படி பிஹேவ் பண்ணணும்னு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா மறுபடியும் ரெண்டு பிளாக்ஸ் வரைஞ்சிக்கலாம். என்னோட ஃபர்ஸ்ட் பிளாக் G1, என்னோட செகண்ட் பிளாக் G2. இது ரெண்டுத்துக்கும் சேம் பாயிண்ட் இருக்கு, சேம் இன்புட் கொடுக்குறேன், ஏன்ற இன்புட் கொடுக்குறேன். ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும் இல்லையா, அதுக்காக ஒரு சம்மிங் பாயிண்ட் இங்கே போட்டுக்கிறேன். ஸோ இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ என்னோட அவுட்புட் என்னவா இருக்கும்னு செக் பண்ண போகிறேன். என்னோட அவுட்புட் என்னவா இருக்கும் அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஏன்ற இன்புட் இங்கே வந்துச்சு, இந்த பாயிண்ட்ல ஸ்ப்ளிட் ஆகுது, டேக் ஆஃப் பாயிண்ட்ல ஸ்ப்ளிட் ஆகுது. பட் இங்கே எனக்கு என்ன கிடைக்கும், இங்கேயும் ஏ தான் இருக்கும், இங்கே போகிற இன்புட்டும் ஏ. இப்போ இது தாண்டும் போது என்ன ஆகும், ஏவும் G2 மல்டிப்ளை ஆகி இங்கே AG2ன்னு கிடைக்கும், இங்கே ஏவும் G1 மல்டிப்ளை ஆகி AG1 கிடைக்கும். ஸோ இங்கே AG2 வந்துருச்சு, இங்கே AG1 வந்துருச்சு. இந்த இடத்துல AG1 இருக்குது, இந்த இடத்துல AG2. ரெண்டுமே என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஆட் ஆகுது. இப்போ எனக்கு என்ன கிடைக்கும், AG1 ப்ளஸ் AG2. இல்லைன்னா அது வேறு எப்படி எழுதலாம், A இன்டூ G1 ப்ளஸ் G2. காமனாக A வெளில எடுத்துட்டா. ஸோ என்னோட எய்ம் என்னன்னா இங்கே ரெண்டு பிளாக்ஸ் பேரலில் இருக்கும் போது, சரியா, ரெண்டு பிளாக்ஸ் பேரலில் இருக்கும் போது, அதாவது இங்கே ஒரு பிளாக்கும் பேரலில் இருக்கு.
சரியா? 2 பிளாக் பேரலல்ல இருக்கும்போது எனக்கு அவுட்புட் என்ன கிடைச்சிருக்கு? A இன்டு G1 + G2 கிடைச்சிருக்கு. எனக்கு சேம் அவுட்புட் இங்க கீழே கிடைக்கணும். பட் நான் இந்த ஹோல் சிஸ்டம் என்ன பண்ண போறேன்? இந்த ஹோல் சிஸ்டம் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஒரே பிளாக்கா கன்வெர்ட் பண்ண போறேன். இந்த ஹோல் சிஸ்டம் ஒரே பிளாக்கா கன்வெர்ட் பண்ண போறேன். அதுக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ சிம்பிளா என்ன பண்ண போறோம்னா, என்னோட இன்புட் வில் பி அகெயின் A. இன்னைக்கு இங்கே ஒரே பிளாக் தான் இருக்கணும், வேற எதுவுமே இருக்கக்கூடாது. ஆனால் எனக்கு அவுட்புட் என்ன கிடைக்கணும்? A இன்டு G1 + G2 கிடைக்கணும். அப்போ என்ன பண்ணலாம்? எனக்கு இங்கே இருக்கு ஆல்ரெடி. ஸோ எனக்கு என்ன மட்டும் தேவை? G1 + G2 மட்டும் தேவை. அப்போ என்ன பண்ண போறோம்? இந்த இடத்துல G1 + G2. ஸோ இங்கே என்ன லேர்ன் பண்ணிக்கிறோம்னா 2 பிளாக்ஸ் பேரலல் இருக்கும்போது ஒரே இன்புட் கொடுக்குறேன், எனக்கு அவுட்புட் என்ன கிடைக்குதோ அதை பார்த்துட்டேன். இதே அவுட்புட் எனக்கு சேமாக கிடைக்கணும்னா இங்கே என்ன சைன்ஸ் இருக்கோ அந்த சைன்ஸ் டிபெண்ட் பண்ணி இந்த இடத்துல மாறும். இப்போ இங்கே ரெண்டுமே அடிஷனாக இருக்கிறதுனால 2 பிளாக்கையும் சிம்பிளாக ஆட் பண்ணிக்கிட்டேன். இன்கேஸ் இங்கே மைனஸ் இருந்துச்சுன்னா G1 - G2 வரும். ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் த சிக்னேச்சர் ஹியர் இந்த சம்மிங் பாயிண்ட். ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா 2 பிளாக்ஸ் பேரலல் இருக்குது அப்படின்னா நம்ம இந்த 2 பிளாக் என்ன பண்ணலாம்? ஒரே பிளாக்காக மாற்றும் போது அங்கே இருக்க அல்ஜிப்ரைக் சைனை வச்சு நம்ம G1 + G2 G1 - G2 வச்சுக்கலாம். ஸோ கேஸ்கேட்ல இருக்கும் போது 2 பிளாக்ஸ் ஒன்றா மாறும்போது மல்டிப்ளை ஆகும். பேரலில் வரும்போது 2 பிளாக்ஸ் என்ன ஆகும்? அங்கே இருக்க அல்ஜிப்ரைக் சைன் பொறுத்து அல்ஜிப்ரைக் அடிஷன் ஆகும். அதாவது ப்ளஸ்ஸா மைனஸான்றதை பொறுத்த மாதிரி இங்கே பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே ப்ளஸ்ன்றதுனால ரெண்டுமே சிம்பிளாக ஆட் ஆகிடுச்சு. ஸோ இது செகண்ட் ரூல். ஸோ மூணாவது ரூல் என்னன்னு சொன்னால் அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரூல். மூணாவது ரூல் பார்த்தீங்கன்னா ரூல் 3, மூவிங் எ பாயிண்ட். நம்ம சொன்னால டேக் ஆஃப் பாயிண்ட். மூவிங் எ பாயிண்ட் ahead of a block, ahead இல்லைன்னா after ஒரு பிளாக்குக்கு முன்னாடி மாற்ற போகிறோம். ஸோ இதுக்கு எப்படி வரையலாம் அப்படின்னா, ஸோ என்னோட பிளாக் இப்படி இருக்குன்னு வச்சுக்கலாம். ஜின்னு ஒரு பிளாக் இருக்கு. இதுக்கு நான் ஒரு இன்புட் கொடுக்குறேன். ஓகே, என்னோட இன்புட் கொடுக்குறேன், ஏன்னு கொடுக்குறேன். எனக்கு இங்கே என்ன அவுட்புட் கிடைக்கும்? ஏஜின்னு கிடைக்கும். இப்போ இதில் என்ன பண்ணுறேன்னா இங்கே ஒரு டேக் ஆஃப் பாயிண்ட் இருக்கு. ஓகே, இந்த டேக் ஆஃப் பாயிண்ட்ல எனக்கு என்ன அவுட்புட் கிடைக்க போகுதுன்னா, ஸோ இங்கே ஏன் இன்புட் இருந்தாலும் இங்கேயும் எனக்கு ஏதாக இருந்திருக்கும், இங்கேருந்து வரும்போது இங்கேயும் எனக்கு ஏதாக இருந்திருக்கும். ஸோ இங்கே ஏ வரும்போது இங்கே எனக்கு அவுட்புட் என்ன கிடச்சிருக்கும்? ஏன்னு கிடச்சிருக்கும். ஸோ என்னோட எய்ம் என்னன்னா இந்த டேக் ஆஃப் பாயிண்ட், அதாவது இந்த டேக் ஆஃப் பாயிண்ட்டை இங்கேருந்து எங்கே மூவ் பண்ண போகிறேன்? இந்த பிளாக்குக்கு ஆஃப்டர் அஹெட் த பிளாக் மாற்ற போகிறேன். ஸோ அப்படி மாற்றினாலும் எனக்கு என்ன பண்ணக்கூடாது? எனக்கு இந்த அவுட்புட்ஸ் வந்து சேஞ்ச் ஆக கூட சேம் அவுட்புட் கிடைக்கணும். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ சிம்பிள், இங்கே அதே ஃபஸ்ட்டு நமக்கு மாற போகிறதில்ல, ஃபஸ்ட் இன் மாற போகிறதில்ல. ஸோ அதை அப்படியே ட்ரா பண்ணிக்கலாம். ஜி, ஸோ இங்கே நான் ஏன்ற இன்புட் கொடுத்தேன், இங்கே ஏ வந்துச்சு, இங்கே எனக்கு என்ன கிடச்சிடும்? ஏஜி கிடச்சிடும். இது மாற போகிறதில்ல. எந்த பார்ட் மட்டும் சேஞ்ச் ஆக போகுதுன்னா இந்த பார்ட் சேஞ்ச். இந்த டேக் ஆஃப் பாயிண்ட் வில் பி சேஞ்ச்டு ஃப்ரம் ஹியர் டு ஹியர். அப்போ என்ன பண்ண போகிறேன்? டேக் ஆஃப் பாயிண்ட் இங்கேருந்து இங்கே மாறிடுச்சு. எனக்கு இங்கே என்ன அவுட்புட் வேணும் அப்படின்னா, என்ன அவுட்புட் வேணும்? எனக்கு வேணுன்ற அவுட்புட் இஸ் ஏ. பட் எனக்கு இங்கே என்ன அவுட்புட் வரும்னு பாருங்கள். இங்கேருந்து வரும்போது எனக்கு இன்புட் வந்து ஏன்னு இருந்துச்சு, இங்கே வந்தோடனே ஏஜின்னு மாறிடுச்சு. இந்த பாயிண்ட்ல ஏஜி. அப்போ இங்கேயும் ஏஜி, இங்கே வர அவுட்புட் என்னவா இருக்கும்னா ஏஜியாக இருக்கும். பட் எனக்கு என்ன வேணும்? ஏன்ற அவுட்புட் மட்டும் தான் வேணும். ஏன்னா இங்கே ஏ தான் வந்திருக்கு. ஸோ இந்த பாயிண்ட்டை இங்கேருந்து இந்த பார்ட்லேருந்து இந்த பார்ட்டுக்கு மாற்றினதுனால கண்டிப்பாக இந்த இடத்துல என்ன இருக்குது? ஒரு சேஞ்ச் இருக்குது. ஸோ இந்த சேஞ்சை மாற்றுறதுக்காக தான் இந்த ரூல்ஸ்லாம் நம்ம லேர்ன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அப்போ இங்கே என்ன பண்ணுவோம்னா, எனக்கு ஏஜின்னு இருக்குது, அது எனக்கு ஏன் வேணுன்றதுனால இங்கே நான் ஒரு பிளாக் ஆட் பண்ண போகிறேன். என்ன ஆட் பண்ண போகிறேன்னா, எனக்கு என்ன வேணும்? ஏஜின்னு வேணும். பட் எனக்கு என்னவா இருக்குது? ஏன்னு இருக்குது. அப்போ என்ன பண்ணலான்னா, இந்த ஏஜிக்கு கூட என்ன பண்ணலாம்? ஒரு 1/g மல்டிப்ளை பண்ணலாம். அதாவது ஒரு அந்த என்ன கெயின் நமக்கு தேவையில்லையோ அது மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறதோ அதே கெயினை நான் டிவைட் பண்ணுறேன். இப்போ டிவைட் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும்? இங்கேயும் ஏ, இங்கேயும் ஏ. ஸோ இட் மீன்ஸ் எந்த பிளாக்கை நம்ம தாண்டுறோமோ அந்த பிளாக்கோட கெயினை இன்வெர்ஸில் எழுதிக்கணும். ஸோ இங்கே ஜின்னு இருந்தால் 1/gன்னு எழுதிப்பீங்க, G1ன்னு இருந்தால் 1/G1 எழுதிப்பீங்க, G3ன்னு இருந்தால் 1/G3ன்னு எழுதிப்பீங்க. ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா, ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரு பிளாக் இருந்துச்சு, அந்த பிளாக்குக்கு முன்னாடி ஒரு பின்னாடி ஒரு டேக் ஆஃப் பாயிண்ட் இருந்துச்சு. இந்த டேக் ஆஃப் பாயிண்ட்டை இங்கேருந்து இந்த பிளாக்குக்கு முன்னாடி சேஞ்ச் பண்ணுறேன். அப்படி சேஞ்ச் பண்ணும்போது எனக்கு என்ன பண்ணுவோம்? எந்த பிளாக்கை நம்ம தாண்டமோ அந்த பிளாக்கோட கெயினை இன்வெர்ஸில் எழுதிக்கணும். இதான் அதோட ரூல். ஸோ ஓகே, மூவிங் ஆன் டு த ஃபோர்த் ரூல். ஃபோர்த் ரூல் என்னவா இருக்கும் அப்படின்னா, ஃபோர்த் ரூல் என்னவா இருக்கும்னா, fourth rule will be moving a point moving a takeoff point
behind the block. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், நம்ம போன தடவை பண்ணதோட ரிவர்ஸ் பண்ண போகிறோம். ஸோ சிம்பிளாக பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் இருக்குது, ஜின்னு ஒரு பிளாக். ஓகே, இப்போ இந்த பாயிண்ட் இங்கே இருக்க வச்சுக்கலாம். அதாவது நம்ம இங்கே பண்ணலாம் சிஸ்டம் இங்கே இருக்குன்னு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ எனக்கு இங்கே இருக்க என்ன பண்ண போகிறேன்னா இந்த பாயிண்ட்டை இங்கேருந்து இங்கே கொண்டு வர போகிறேன், பிளாக்குக்கு பின்னாடி கொண்டு வர போகிறேன். ஓகே, ஸோ behind or before னு சொல்லலாம், before the block. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இப்போ எனக்கு என்ன இன்புட் கொடுக்குறோம், இப்போ ஏன்னு ஒரு இன்புட் கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க. இங்கேருந்து வரும்போது இங்கே ஏஜின்னு வந்துடும். ஸோ இங்கேயும் எனக்கு ஏஜின்னு இருக்கும், இங்கேயும் எனக்கு ஏஜின்னு இருக்கும். ஸோ இந்த இடத்துல எனக்கு ஏஜின்னு அவுட்புட் வரும். பட் எனக்கு இது என்ன மாறணும், இந்த பாயிண்ட் எனக்கு இங்கேருந்து இங்கே போயிடணும். அப்படி எப்படி மாற்றலாம் அப்படின்னா, ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் லைன் ஆல்ரெடி சேமாக தான் இருக்க போகுது ஜி. நான் இங்கே கொடுத்த ஏன்ற அவுட்புட் ஏஜியா, ஏன்ற இன்புட் ஏஜியாக வரப்போகுது. இந்த லைன் சேஞ்ச் ஆக போகுது. எங்கே மட்டும் சேஞ்ச் ஆக போகுது, இந்த பார்ட் சேஞ்ச் ஆக போகுது. ஸோ இந்த பார்ட் மாறும் போது இங்கே இருக்க பாயிண்ட் இங்கே வந்துருச்சு வந்தோடனே. ஸோ இப்போ எனக்கு இங்கேருந்து அவுட்புட் வேணும். இங்கே எனக்கு வர வேண்டிய அவுட்புட் என்னது, ஏஜி வரணும். பட் எனக்கு இங்கே என்ன அவுட்புட் கிடைக்குதுன்னு பாருங்கள். ஸோ இங்கே நான் ஏன்ற இன்புட் கொடுத்தா இங்கேயும் ஏன்ற இன்புட் போகும். இந்த பாயிண்ட்லேருந்து இருக்கிறதுனால இங்கேயும் ஏ தான் இருக்கும். ஸோ எனக்கு இங்கே சிம்பிளாக ஏ தான் கிடைக்குது. பட் எனக்கு என்ன வேணும், ஏஜி வேணும். அப்போ என்ன பண்ணிக்கலாம்னா சிம்பிளாக ஒரு பிளாக் ஆட் பண்ணுறேன். இந்த பிளாக் என்னன்னா எனக்கு என்ன தேவையோ அதை இங்கே ஆட் பண்ணுறேன். எனக்கு என்ன தேவை, ஏஜி தேவை, பட் ஏ மட்டும் இருக்கு. அப்போ ஜி இங்கே ஆட் பண்ணுறேன். இப்போ எனக்கு அவுட்புட் என்ன கிடச்சிரும், ஏஜியாக கிடச்சிரும். ஸோ இங்கே சிம்பிளாக என்ன சொல்லலாம்னா, ஒரு ஒன்லைனில் சொல்லணும்னா என்னோட எய்ம் என்ன, நான் எங்கேருந்து எங்கே இது மாற்றினாலும் அந்த லைனோடையோ அந்த பிளாக்கோட ப்ராப்பர்ட்டி சேஞ்ச் ஆகக்கூடாது. ஸோ எனக்கு இங்கே ஒரு பிளாக்குக்கு பின்னாடி ஒரு பாயிண்ட், பிளாக்குக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட் இருந்துச்சு. இந்த பாயிண்ட்டை பிளாக்குக்கு பின்னாடி கொண்டு வர, பிஹைண்ட் கொண்டு வரும்போது அப்போ என்ன பண்ணணும்னா எந்த பிளாக்கை நம்ம கிராஸ் பண்ணுறோமோ அந்த பிளாக்கோட கெயினை அந்த லைனில் மல்டிப்ளை பண்ணிக்கணும். நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா அந்த பிளாக்கோட இன்வெர்ஸ் எங்கே பண்ணியிருப்போம், இங்கே என்ன பண்ணுறோம், ஜிஎம் பண்ணுறோம். அதை சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு பாயிண்ட்டை ஒரு பிளாக்குக்கு முன்னாடி அஹெட் மாற்றும் போது எந்த பிளாக்கை தாண்டுறோமோ அதை 1/ல் எழுதிக்கணும். அதுவே இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா முன்னாடி இருக்க பாயிண்ட்டை பின்னாடி கொண்டு வரும்போது எந்த பிளாக்குக்கு தாண்டி வரோமோ அந்த பிளாக்கை அப்படி திருப்பி இங்கே ரிப்பீட் பண்ணிக்கணும். ஸோ இதான் இதோட இந்த 2 ரூல்ஸோடைய ஒன் லைன். ஸோ நெக்ஸ்ட் மூவிங் ஆன் டு 5th ரூல். ஸோ 5th ரூல் என்னவா இருக்கும் அப்படின்னா சிம்பிள், ஒரு சம்மிங் பாயிண்ட்டை மாற்ற போகிறோம். மூவிங் a summing point before the block. First after discuss பண்ணலாம், then we'll discuss the before, after the block. Okay, ஸோ இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எனக்கு ஒரு சிஸ்டம் இருக்கு. ஸோ என்னோட சிஸ்டம் என்னன்னா ஒரு சம்மிங் பாயிண்ட் இருக்கு. இந்த சம்மிங் பாயிண்ட்டுக்கு 2 இன்புட் கொடுத்துருக்கேன், ஏன்னு ஒரு இன்புட், பின்னு ஒரு இன்புட். இங்கே ப்ளஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ ப்ளஸ் இருக்கு. இது ஒரு பிளாக்குக்கு முன்னாடி இருக்கு. ஸோ இந்த பிளாக்குக்கு முன்னாடி இருக்க இந்த சம்மிங் பாயிண்ட்டை பிளாக்குக்கு பின்னாடி கொண்டு வரணும். இதான் என்னோட எய்ம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் இங்கே என்னென்ன அவுட்புட்ஸ் வந்து செக் பண்ணிக்கலாம். இங்கே நான் ஏ இன்புட்டாக கொடுத்துட்டேன். ஸோ எனக்கு இங்கே ஏ, இங்கே வந்தால் எனக்கு பி. ஸோ இப்போ ஏவும் பியும் இங்கே ஆட் ஆயிருக்கு. அப்போ எனக்கு என்ன கிடைக்கும், இந்த இடத்துல ஏ ப்ளஸ் பின்னு கிடைக்கும். இது இந்த பிளாக்கை தாண்டி அவுட்புட் ஆகும்போது ஏ ப்ளஸ் பி இன்டூ ஜின்னு வரும். ஆர்எல்ஸ் வேறு எப்படி சொல்லலாம் இது அப்படின்னா ஏஜி ப்ளஸ் பிஜின்னு சொல்லலாம். ஸோ இது என்னோட இப்போ என்னோட எய்ம் என்ன, இந்த பக்கம் இருக்க சம்மிங் பாயிண்ட்டை இங்கேருந்து இந்த பக்கம் கொண்டு வரணும். அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ அகெயின் ஃபர்ஸ்ட் நம்ம பிளாக்ஸ் வரைஞ்சிக்கலாம். ஜின்னு ஒரு பிளாக் இருந்துச்சு. இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு இன்புட் கொடுக்க போகிறோம். அந்த இன்புட் ஏ. இப்போ எனக்கு இங்கே ஏஜி வந்துருச்சு. இந்த சம்மிங் பாயிண்ட் இந்த கெயின் பிளாக்குக்கு நெக்ஸ்ட் வரணும். ஸோ சம்மிங் பாயிண்ட் இங்கே வந்துருச்சு. ஸோ இப்போ எனக்கு இங்கே என்ன வந்திருக்கும், ஏஜி வந்துருச்சு. எனக்கு இன்னும் என்ன தேவை, மீது என்ன தேவைன்னா இந்த ப்ளஸ் பிஜி தேவை. ஸோ பின்ற இன்புட் ஆல்ரெடி இங்கே இருக்குது. ஸோ இங்கே இருக்க இன்புட் தான் பி. ஸோ பின்ற இன்புட் எனக்கு இருக்குது. பட் எனக்கு இங்கே என்ன பண்ணணும், இங்கே கொண்டு வந்து இப்படியே கொண்டு வந்து நான் இங்கே ஆட் பண்ணேன்னா எனக்கு இங்கே வெறும் பி தான் கிடைக்கும். எனக்கு என்ன தேவை, பிஜி தேவை. அப்போ ஜி தேவைன்றால் என்ன பண்ணுறேன், இந்த சார் புதுசாக பிளாக் ஆட் பண்ணுறேன், ஜி. இப்போ எனக்கு என்ன கிடைக்கும், பிஜி. ஸோ அப்போ இங்கே பிஜி வந்துடும், இங்கே ஏஜி வந்துடும். அப்போ ஏஜியும் பிஜியும் ஆட் ஆச்சு. அப்போ எனக்கு ஏஜி ப்ளஸ் பிஜின்னு கிடச்சிடும். ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு சம்மிங் பாயிண்ட்டை ஒரு பிளாக்குக்கு பின்னாடி இருந்து நீங்கள் முன்னாடி மாற்றும் போது
முன்னாடி மாற்றும் போது எந்த பிளாக் தாண்டி போகிறீங்களோ அந்த பிளாக்கை ரெண்டுத்தோட இன்புட்லேயே என்ன பண்ணிக்கணும்னா ஆட் பண்ணிக்கணும். அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் மூவிங் ஆன் டு நெக்ஸ்ட் ரூல் நம்பர் 6. மூவிங். இப்போ நம்ம போன ரூல் படித்தாலே அந்த போன ரூலோட அடுத்த வெர்ஷன் சம்மிங் பாயிண்ட் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பிஃபோர் த பிளாக், ஒரு பிளாக்குக்கு முன்னாடி கொண்டு வரப்போம். ஸோ பிஃபோர் த பிளாக் அப்போ என்ன பண்ண போகிறோம், அப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், இப்போ ஒரு இமேஜின் பண்ணிக்கோங்க, ஒரு பிளாக் ஜின்னு ஒரு பிளாக் இருக்குது. இங்கே எனக்கு ஒரு சம்மிங் பாயிண்ட் இருக்குது, ஏன்னு ஒரு சம்மிங் பாயிண்ட். ஸோ இங்கே பின்னு ஒரு இன்புட் கொடுக்குறேன். ஸோ இங்கேயும் ப்ளஸ் இங்கேயும் ப்ளஸ். ஸோ எனக்கு இங்கே என்ன கிடைக்கும் அவுட்புட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே ஏ இன்புட், இங்கே வரும்போது ஏஜி, இங்கே வரும்போது பி. அப்போ எனக்கு இங்கே என்ன கிடச்சிருக்கு, ஏஜி ப்ளஸ் பி. ஸோ எனக்கு இதே சேம் அவுட்புட் வரணும், பட் சம்மிங் பாயிண்ட் என்ன பண்ணணும், இந்த இடத்துல இருந்து இந்த பிளாக்குக்கு முன்னாடி போகணும். அப்போ இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள். எனக்கு ஏஜி மாற போகிறதில்ல, ஸோ அதனால் ஏஜி அப்படியே வச்சுக்கிறேன். அதுக்கு முன்னாடி சம்மிங் பாயிண்ட் நம்ம முன்னாடி கொண்டு வரோம் இல்லையா. ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு சம்மிங் பாயிண்ட் வரைஞ்சிக்கிறேன். சம்மிங் பாயிண்ட் முன்னாடி வந்துருச்சு பிளாக்குக்கு. ஓகே, ஸோ இங்கே என்ன இருக்குது, ஜி இருக்கு. ஸோ எனக்கு இந்த இடத்துல ஏன்னு ஒரு இன்புட் கொடுத்துட்டேன், இங்கே ப்ளஸ் இருக்குது. ஸோ எனக்கு இங்கே வரும்போது என்ன வரும், இங்கே ஏ இருக்கும். ஸோ இங்கே எனக்கு ஏ இருக்கும். இந்த இடத்துல வரும்போது இப்போ இன்னொரு சைன் என்ன பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு பி கொண்டு வந்துட்டேன். இங்கே பி கொண்டு வந்துட்டேன். ஸோ எனக்கு இங்கே என்ன கிடைக்கும் அப்படின்னா ஏ ப்ளஸ் பின்னு கிடைக்கும். இங்கே வரும்போது ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஜின்னு கிடைக்கும். பட் எனக்கு இங்கே என்ன கிடைக்கணும், ஏஜி ப்ளஸ் பி தான் கிடைக்கணும். ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஜினா அது என்னத்துக்கு சமம் அப்படின்னு சொன்னால் ஏஜி ப்ளஸ் பிஜிக்கு ஈக்குவல். எனக்கு என்ன வேணும், ஏஜி ப்ளஸ் பி தான் வேணும். ஆனால் என்ன கிடச்சிருக்கு, ஏஜி ப்ளஸ் பிஜி. அப்போ என்ன பண்ணணும்னா எங்கே இந்த ஏஜி பிரச்சனை இல்லை, எனக்கு இந்த பிஜி இருக்க பார்ட்டில் தான் பிரச்சனை. ஸோ இந்த பிஜி இருக்க பார்ட்டில் என்ன பிரச்சனை, இங்கே பின்னு கிடச்சிருக்கு, இங்கே பிஜின்னு கிடச்சிருக்கு. ஸோ இந்த என்ன பண்ணணும்னா இந்த ஜியை ரிமூவ் பண்ணணும். அப்போ என்ன பண்ணலாம், ஏற்கனவே நம்ம ஃபஸ்ட் ரூலில் பண்ணோம், செகண்ட் ரூலில் பண்ண மாதிரி. ஸோ இங்கே ஒரு 1/gயை மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ என்ன ஆகும், வெறும் பி மட்டும் கிடைக்கும். ஸோ சிம்பிள். அப்போ என்ன சொல்கிறோன்னா இந்த இடத்துல இந்த பின்ற பாயிண்டில் இப்படியே சிம்பிளாக ஜாயின் பண்ணாமல் இங்கே ஒரு பிளாக் புதுசாக ஆட் பண்ண போகிறோம். 1/g ஆட் பண்ணிவிட்டு அதை கொண்டு வந்து இங்கே கொடுத்தோன்னா அப்போ எனக்கு இங்கே என்ன இன்புட் கிடைக்கும்னு பாருங்கள். ஸோ இப்போ இங்கே என்ன கிடைக்கும், இங்கே எனக்கு ஏ வந்துருச்சு, இங்கே என்ன வர முடியும், b/gன்னு வந்துடும். அப்போ இங்கே வரும்போது a ப்ளஸ் b/g. இப்போ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், இப்போ மல்டிப்ளை பண்ணால் a ப்ளஸ் b/g into g which is equal to என்ன கிடைக்கும், ஏஜி மல்டிப்ளை பண்ணால் ஏஜி and b/g into g will be b. ஸோ எனக்கு சேம் அவுட்புட் இங்கேயும் இங்கேயும் கிடச்சிச்சு. ஸோ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஒரு சம்மிங் பாயிண்ட்டை நீங்கள் பிளாக்குக்கு பின்னாடி இருந்து முன்னாடி கொண்டு போகிறப்போ எந்த பிளாக்கை நீங்கள் தாண்டி எடுத்துகிட்டு போகிறீங்களோ அந்த பிளாக்கோட கெயினை இன்னொரு இன்புட்டில் 1/ல ஆட் பண்ணிக்கணும். ஓகேவா. ஸோ இது வந்து பேசிக், இதற்கு பேசிக் ரூல்ஸ், நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுற ரூல்ஸ் வந்து இதுதான். ஸோ நெக்ஸ்ட் அடுத்த ரூல் பார்த்தீங்கன்னா இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான ரூல் பார்க்க போகிறோம். செவன்த் ரூல் என்னென்னா ஸ்ப்ளிட்டிங் த சம்மிங் பாயிண்ட்ஸ். ஸ்ப்ளிட்டிங் த சம்மிங் பாயிண்ட். சம்மிங் பாயிண்ட்டை ஸ்ப்ளிட் பண்ணுறது, அதாவது நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். ஸோ ஒரு சம்மிங் பாயிண்ட் இருக்குது, இந்த சம்மிங் பாயிண்டில் ஒரு 3 இன்புட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஏபிசின்னு ஒரு 3 இன்புட் இருக்கு. ஓகே, ஏபிசி. என்னோட அவுட்புட் என்னவா இருக்கும், ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி ஏ ஆட் ஆகுது, பி ஆட் ஆகுது, சி சப்ட்ராக்ட் ஆகுது. அப்போ ஏ ப்ளஸ் பி மைனஸ் சி இதான் என்னோட இன்புட்டாக இருக்கும், இதான் என்னோட அவுட்புட்டாக இருக்கும். ஸோ இந்த சிஸ்டம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு சம்மிங் பாயிண்ட்டாக இருக்கிறத ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ண போகிறேன், ஸ்ப்ளிட்டிங். அப்போ எனக்கு என்ன பண்ணணும், 2 சம்மிங் பாயிண்ட்டாக வரைஞ்சிக்கிறேன். இது நம்ம எப்படி வேணால் ஸ்ப்ளிட் பண்ணலாம். என்னோட அவுட்புட் என்னவா இருக்கும், என்னோட எய்ம் என்ன, அவுட்புட் சேஞ்ச் ஆகக்கூடாது. ஸோ நான் கொடுத்த இன்புட் ஏ, எனக்கு என்ன அவுட்புட் கிடைக்கணும், ஏ ப்ளஸ் பி மைனஸ் சி. ஸோ நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த சம்மிங் பாயிண்ட்டை ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலான்னா இங்கே ஏவும் பியும் வச்சுக்கிறேன். இப்போ நான் ஏவும் பியும் ஆட் ஆகிடுச்சு, அப்போ ஏ ப்ளஸ் பி இங்கே கிடச்சிரும். சியை தனியாக சப்ட்ராக்ட் பண்ணுறேன், அப்போ ஏ ப்ளஸ் பி மைனஸ் சி. ஸோ இப்படி பண்ணலாம். ஆர்எல்ஸ் வேறு எப்படி பண்ணலாம் அப்படின்னா இதே இதில்
ஃபர்ஸ்ட் நான் ஏவை மட்டும் இன்புட்டாக கொடுக்குறேன். இந்த சம்மிங் பாயிண்ட்ல என்ன பண்ணிக்கலாம், ரெண்டா வச்சுக்கலாம், பியும் சியும் வச்சுக்கலாம். பி சி, பியை வந்து ஆட் பண்ணிட்டு சியை சப்ட்ராக்ட் பண்ணிட்டேன். ஸோ இங்கே எனக்கு ஏ வரும், இங்கே வந்து ஏ ஆட் ஆகும். மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஏ ப்ளஸ் பி மைனஸ் சி. பட் நான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறது இந்த ஃபார்ம் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே, இந்த ஃபார்ம் தான் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஸோ ஒரு சம்மிங் பாயிண்டாக இருந்ததை ரெண்டு சம்மிங் பாயிண்டாக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டான ரூல், இதை நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுறது. ஸோ என்ன அப்படின்னா, eliminating a negative feedback loop. ஒரு நெகட்டிவ் ஃபீட்பேக் லூப்பை நம்ம என்ன பண்ண போறோம், எலிமினேட் பண்ண போறோம். ஒரு நெகட்டிவ் ஃபீட்பேக் சிஸ்டம் எப்படி இருக்கும், ஸோ இப்படி இருக்கும். நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் பேசிக்ஸ் ஆஃப் கண்ட்ரோல் சிஸ்டம்ல. ஸோ இது ஒரு சிஸ்டம், இந்த சிஸ்டம்க்கு ஒரு கெயின் இருக்கு. என்ன பண்ண போறோம், அவுட்புட்லேருந்து ஒரு சாம்பிள் கொண்டு வந்து கொஞ்சம் ப்ராசஸ் பண்ணி இன்புட் சைடில் கொண்டு போய் கொடுக்க போறோம். இந்த பாத் தான் என்னுடைய இந்த பாத் will be known as my feedback path. இந்த ஃபீட்பேக் பாத்தில் இந்த இடத்துல மைனஸ் இருந்துச்சுன்னா இட்ஸ் அ நெகட்டிவ் ஃபீட்பேக், மைனஸ் இருந்தால் நெகட்டிவ் ஃபீட்பேக், ப்ளஸ் இருந்தால் பாசிட்டிவ் ஃபீட்பேக். ஸோ நோ வி ஆர் டிஸ்கஸிங் அபவுட் நெகட்டிவ் ஃபீட்பேக். ஏன்னா நம்ம மோஸ்ட்லி நெகட்டிவ் ஃபீட்பேக் சிஸ்டம்ஸ் கூட தான் டீல் பண்ண போகிறோம். ஸோ நெகட்டிவ் ஃபீட்பேக் சிஸ்டம் அப்போ என்னோட சிஸ்டம் என்ன மாறுனா, இது ஒரு சின்ன கம்ப்யூட்டேஷன் ப்ராசஸ், பட் சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு சொல்கிறேன். ஸோ சிம்பிளாக என்ன பண்ணலான்னா, இந்த ஹோல் சிஸ்டம்மை, ஸோ இந்த ஹோல் சிஸ்டம், ஒன் செகண்ட், இந்த ஹோல் சிஸ்டம்மை ஒரே பிளாக்காக கன்வெர்ட் பண்ணலாம். அப்படி கன்வெர்ட் பண்ணுறப்ப என்ன ஆகும்னா, ஸோ இந்த மேலே இருக்க கெயினை ஃபஸ்ட் இங்கே ஒரு நியூமரேட்டர் டினாமினேட்டர் எழுத போகிறோம். நியூமரேட்டரில் மேலே இருக்க கெயினை அப்படியே எழுதிக்கோங்க. டினாமினேட்டரில் 1 ப்ளஸ் போட்டுட்டு இந்த கெயின் இன்டூ ஃபீட்பேக் ஜி இன்டூ ஹெச். இது வந்து ஒரு நெகட்டிவ் ஃபீட்பேக் எலிமினேட் பண்ணும்போது. ஃபார் த சேம் சிஸ்டம் அதுவே பாசிட்டிவ் ஃபீட்பேக்காக இருந்துச்சுன்னா இதே சேம் தான், பட் என்ன பண்ண போகிறோம்னா, இன்கேஸ் இந்த இடத்துல மைனஸ் பதிலாக ப்ளஸ் இருந்துச்சு அப்படின்னா ஜி பை 1, இதே சேம் ப்ராசஸ், பட் இங்கே இருக்க ப்ளஸ்க்கு பதிலாக இங்கே என்ன வரும், மைனஸ் வந்துடும். இது பாசிட்டிவ் ஃபீட்பேக். ஸோ சேம் ப்ராசஸ் என்ன பண்ணணும், மேலே இருக்க கெயினை நியூமரேட்டரில் எழுதிட்டு டிவைடட் பை 1 ப்ளஸ் ஜிஹெச் போட்டால் நெகட்டிவ் ஃபீட்பேக், மைனஸ் ஜிஹெச் போட்டால் அது பாசிட்டிவ் ஃபீட்பேக். ஸோ தீஸ் ஆர் த ரூல்ஸ் ஃபார் பிளாக் டயக்ராம் ரெடக்ஷன். ஸோ இதை நம்ம படிச்சிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட்லேருந்து சிம்பிளாக சொல்லணும்னா, பிளாக் டயக்ராம்ன்றது ஒரு பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன். ஏதோ ஒரு பிளாக் இருக்கும், அந்த பிளாக்கு நான் ஒரு இன்புட் கொடுக்க போகிறேன், எனக்கு ஒரு அவுட்புட் கிடைக்கும். அப்படி கிடைக்கும் போது இதை நம்ம என்ன பண்ணுவோம்னு சொன்னால், ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் எழுதும் போது ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் நத்திங் பட் லேப்லஸ் ஆஃப் அவுட்புட் பை லேப்லஸ் ஆஃப் இன்புட். ஸோ இந்த பிளாக்குள்ளே இருக்கிற ஜி ஆஃப் எஸ் எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா அந்த ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் ரெப்ரசென்ட் பண்ணுது. ஓகே, ஸோ பேசிக் காம்பனன்ட்ஸ் ஆஃப் பிளாக் டயக்ராமில் நம்ம ஒரு 4 பார்த்துருப்போம். 3 காம்பனண்ட்டும் ஒரு பேசிக் ரூலும் பார்த்துருப்போம். 3 காம்பனண்ட்டில் ஃபஸ்ட்டு பார்க்குறது பிளாக்ன்றது ஒரு பாக்ஸ் மாதிரி ரெப்ரசென்ட் பண்ணுவோம். இந்த பாக்ஸ்குள்ளே என்ன இருக்கோ அதை நம்ம என்ன சொல்லுவோம், ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் ஆஃப் திஸ் சிஸ்டம். ஸோ இதை நம்ம ரெண்டு மோஸ்ட்லி டீல் பண்ணுவோம். ஒன்று என்னன்னு சொன்னால் கெயின் பிளாக், இன்னொன்றோட பேர் என்னன்னு சொன்னால் ஃபீட்பேக் பிளாக். ஸோ அடுத்தது மூவ் பண்ணுறது சம்மிங் பாயிண்ட்ன்றது இங்கே இருக்குது. ஸோ சம்மிங் பாயிண்ட்ன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சர்க்கிளில் இப்படி சம்ஸ் இருக்கு, டிஃப்ரெண்ட் நம்பர் ஆஃப் இன்புட்ஸ் கொடுப்போம். அங்கே இருக்க அல்ஜிப்ராயிக் சைன்ஸை பொறுத்து இங்கே எனக்கு அவுட்புட் கிடைக்க போகுது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஏல ப்ளஸ் இருக்குது, பியில் வந்து மைனஸ் இருக்குது. அப்போ என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் எனக்கு அவுட்புட் வந்து ஏ மைனஸ் பின்னு கிடச்சிச்சு. சிமிலர்லி இங்கே பார்க்கும்போது ஏ ஆட் ஆகுது, பி ஆட் ஆகுது, சி மைனஸ் ஆகுது. அப்போ ஏ ப்ளஸ் பி மைனஸ் சி. இதான் ஒரு சம்மிங் பாயிண்டோட பேசிக். ஸோ டேக் ஆஃப் பாயிண்ட்ன்றது எனக்கு ஒரே இன்புட் கொடுத்துருக்கேன், அதே இன்புட் எனக்கு வேறு இடத்துல அப்ளை பண்ண போகிறேன்னா அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம்னு சொன்னால், அந்த இன்புட்லேருந்து ஒரு லைன் எடுத்துகிட்டு வந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் ஒரு லைனுக்கோ ஒரு பிளாக்குக்கோ நம்ம அதை ஃபீட் பண்ண முடியும். இந்த பாயிண்ட் பேர் தான் டேக் ஆஃப் பாயிண்ட். அப்புறம் ஜென்ரலாக இன்புட்டை நம்ம ஆர் ஆஃப் எஸ்ன்னு ரெப்ரசென்ட் பண்ணும், அவுட்புட்டை சி ஆஃப் எஸ்ன்னு ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் ரூல் ஃபார் பிடிஆரில் ஒரு 8 ரூல்ஸ் பார்த்துருக்கோம். 2 பிளாக்ஸ் கேஸ்கேடில் இருந்தால் என்ன பண்ணணும், 2 பிளாக்ஸ் பேரலில் இருந்தால் என்ன பண்ணணும், அடுத்தது ஒரு பாயிண்ட்டை ஒரு பிளாக்குக்கு தாண்டி எடுத்துகிட்டு போகும்போது எப்படி எடுத்துகிட்டு போகணும்,
ஒரு பாயிண்ட்டை ஒரு பிளாக்குக்கு பின்னாடி எடுத்துகிட்டு வந்தால் என்ன பண்ணணும் இப்படிலாம் பார்த்துருக்கோம். அடுத்து ஒரு சம்மிங் பாயிண்ட்டை ஒரு பிளாக்கு தாண்டி எடுத்துகிட்டு போனால் என்ன பண்ணணும், அதே சம்மிங் பாயிண்ட்டை ஒரு பிளாக்குக்கு பின்னாடி எடுத்துகிட்டு வந்தால் என்ன பண்ணணும், அடுத்து ஒரு சம்மிங் பாயிண்ட்டை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணணும், நெக்ஸ்ட்டு ஒரு நெகட்டிவ் ஃபீட்பேக் பார்த்து இருக்கும் போது அது எப்படி ஒரே பிளாக்காக கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்துருக்கோம். ஸோ இதான் விஷயம். ஸோ இது வரைக்கும் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு பிளாக் டயக்ராம் ரிடக்ஷன் ப்ராப்ளம் எடுத்து அதை எப்படி நம்ம ரெடியூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். தேங்க்யூ.